Hi friends, welcome to kdtech. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் மொபைல் ஹேங் ஆகுதா, அதுக்கு ஒரு 3 சூப்பரான செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸ் பண்ணால் போதும், இனிமேல் மொபைல் ஹேங் ஆகாது. வாங்க அந்த செட்டிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செட்டிங், உங்களோட செட்டிங்கில் போய்ட்டு அந்த சர்ச் பாக்ஸில் ரேம் டைப் பண்ணுங்கள். ரேம் டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. அப்படி இதில் வரலன்னா உங்களோட செட்டிங்கில் சிஸ்டம் அப்டேட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போய்ட்டு பெர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரேம் பூஸ்ட்ன்னு இருக்குது, இதுக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து ரேமை வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வந்து 1.5 GB வரைக்கும் நான் வந்து ரேமை பூஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதுமே ரேம் பூஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால் வந்துட்டு உங்களுக்கு ரேம் மேனேஜ்மெண்ட் சூப்பராக இருக்கும். அதனால் உங்கள் மொபைல் ஹேங் ஆகாது. இது வந்து எல்லார் மொபைல்லையும் இருக்கும். சில இதில் ரேம் ப்ளஸ்ன்னு இருக்கும், ஒரு சில இதில் ரேம் பூஸ்ட்ன்னு இருக்கும். அப்படி உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா நீங்கள் சர்ச் பாக்ஸில் போய்ட்டு ரேம் சொல்லி சர்ச் பண்ணுங்கள், அதில் வந்துடும் கண்டிப்பாக. நம்ம அடுத்து பார்க்க போகிற செட்டிங், உங்களோட ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அதில் மேலே வந்து இந்த உங்களோட மெயில் இதை கிளிக் பண்ணுங்கள். மேலே இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த சைடு மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போய்ட்டு இதில் வந்து இன்ஸ்டால்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணும்போது கீழே வந்து நாட் இன்ஸ்டால்டுன்னு இன்னொரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுடைய இதில் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணியும் ஆனால் வந்து உள்ள ஸ்டோரேஜ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும், அந்த ஆப்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. அப்படி டெலீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து உள்ள அதோட ஸ்டோரேஜ், அந்த ஆப்போட ஸ்டோரேஜ் டேட்டா எல்லாமே டெலீட் ஆகும். நீங்கள் வெறும் அன்இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் அது வந்து அப்படியே டெலீட் ஆகாது. நீங்கள் இப்படி வந்து நீங்கள் இதை வந்து ரிமூவ் கொடுத்தா தான் அதில் ஸ்டோர் பண்ண டேட்டா எல்லாமே அதில் வந்து கிளியர் ஆகும். நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட மெமரியும் சேவ் ஆகும். இப்படி பண்ணுறதுனால மொபைல் வந்து ரொம்ப ஃப்ரீ ஆகும். நம்ம மூணாவது பார்க்க போகிற செட்டிங், நீங்கள் செட்டிங் போங்க. செட்டிங் வந்துட்டு இதில் வந்து அபவுட் ஃபோன் போங்க. போய்ட்டு கீழே வந்தீங்கன்னா பில்டு நம்பர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. அது ஒரு 3 டைம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். அப்படி பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப வந்து பின்னாடி வந்து சிஸ்டம் போங்க. சிஸ்டமில் போனீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போங்க. டெவலப்பர் ஆப்ஷன் போய்ட்டு அப்படியே நீங்கள் லாஸ்ட்டாக கீழே வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட், இதை வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் 1 கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுக்குறதுனால உங்களோட பேக்ரவுண்டில் நிறைய ஆப்ஸ் ரன் ஆகாது, ஒரே ஒரு ஆப் மட்டும்தான் ரன் ஆகும். இதனால் உங்களோட பேட்ரி சேவ் ஆகும், மொபைலும் ஹேங் ஆகாது. அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் 4x MSWA இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால் வந்து உங்கள் மொபைல் வந்து பூஸ்டப் ஆகும், நல்ல ஸ்பீடு இருக்கும். கேம் விளையாடுறதுக்கோ இல்லை மற்ற ஆப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணும்போது ஹேங் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த அனிமேஷன் ஸ்கேல் 1 இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. டிரான்ஸ்மிஷன் அனிமேஷன் ஸ்கேல் இதையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அனிமேட்டர் டுரேஷன் ஸ்கேல் இதையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3ஐயும் ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால உங்கள் மொபைல் வந்து ஒர்க்கிங் வந்து ஸ்பீடாக இருக்கும். இந்த 3ஐயும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணுங்கள், மொபைல் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இது போல் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் வந்து வீடியோ வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் பற்றி நிறைய ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம், அதை எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.